ஹரே கிருஷ்ணா. உயிரிலிருந்து உயிர் தோன்றுகிறது. பாகம் 19, அத்தியாயம் 6, 6வது காலை உலா, அதன் தொடர்ச்சி. பூடகமான சக்தியின் தோற்றம். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், பல பூடகமான சக்திகளை வளப்படுத்துவதில் யோகிகள் ஈடுபடுகிறார்கள். நீரில் மூழ்கி விடாமல் நீர் மட்டத்தின் மேல் யோகியால் நடக்க முடியும். புவியின் ஈர்ப்பு சக்தி அந்த யோகியை பாதிப்பதில்லை. இத்தகைய பூடகமான சக்தி லஹிமா எனப்படுகிறது. லஹிமா என்னும் இச்சக்தியை பெற்றவர் பஞ்சினும் லேசாகி தக்கையாகி புவியீர்ப்பு சக்திக்கு விதிவிலக்காகலாம். அந்த யாசிப்பவரினுள் மறைந்திருக்கும் பூடகமான சக்தியையே யோக முறை பலப்படுத்துகிறது. கடலில் நீந்துபவர்களை காட்டி ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், எனக்கு இந்த இளைஞர்களை போல் நீந்த தெரியாவிட்டாலும் நீந்தக்கூடிய சக்தி என்னுள் பொதிந்து கிடக்கிறது. பயிற்சி செய்தால் நானும் நீந்தலாம். மனிதனுள் இவ்வளவு யோக சக்தி இருக்குமானால் இறைவனுள் எவ்வளவு யோக சக்தி இருக்கும் என சிந்தித்து பாருங்கள். எனவேதான் வேதங்கள் கிருஷ்ணரை யோகேஸ்வரர் என்கின்றனர். பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறுகிறார், அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே. ஆன்மீக மற்றும் பருப்பொருள் உலகங்கள் அனைத்திற்கும் நானே தோற்றுவாயாகும். அனைத்தும் என்னிலிருந்தே வெளிப்படுகின்றன. 10.8 பரமபுருஷராகிய பகவான் கிருஷ்ணரின் உபதேசத்தை தவிர உலகம் தோன்றியதற்கான முடிவான விளக்கம் வேறு எதுவும் இல்லை. பூடகமான சக்தி உள்ளதை உணர்ந்தால் அன்றி இறைவனை புரிந்து கொள்ள முடியாது. விஞ்ஞான பூர்வமாக இறைவனை அறிய முற்பட்டால் அனைத்தும் உங்களுக்கு புரியும். டாக்டர் சிங் கூறுகிறார், விஞ்ஞானிகள் ஆதியிலிருந்து துவங்காமல் இடையிலிருந்தே துவங்கியுள்ளனர் என்கிறார்களா? ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆம், அதேதான். மூலப்பொருளான கிருஷ்ணரை பற்றிய அறிவு அவர்களுக்கு இல்லை. விஞ்ஞானிகள் இடைநிலையிலேயே துவங்குகிறார்கள். ஆனால் அந்நிலை எங்கிருந்து வந்தது? விரிவான ஆராய்ச்சி நடத்துபவர்களுக்கு அது தெரிவதில்லை. கிருஷ்ணரே மூலாதாரம் என்பதையும் அவரே அனைத்து பூடக சக்திகளையும் படைத்தவர் என்பதையும் அவரிடம் இருந்தே அனைத்தும் வெளிப்படுகின்றன என்பதையும் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறுகிறார், அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே. ஆன்மீக மற்றும் பருப்பொருள் உலகங்கள் அனைத்திற்கும் நானே தோற்றுவாய். என்னிலிருந்தே அனைத்தும் வெளிப்படுகின்றன. இவ்வாறு கிருஷ்ணர் கூறுகிறார். எமது முடிவுகள் கண்மூடித்தனமான நம்பிக்கைகள் அல்ல. அவை முற்றிலும் விஞ்ஞான பூர்வமானவை. பொருள் உயிரிலிருந்து தோன்றுகிறது. அடிப்படையிலேயே உயிரில் எண்ணற்ற பருப்பொருள் சக்திகள் உள்ளன. அதுவே படைப்பின் மிகப்பெரிய புதிராகும். ஊசியை தவறவிட்டவுடன் கீழே விழுகிறது. ஆனால் அதிக எடை உள்ள பறவையோ ஆகாயத்தில் பறக்கிறது. இப்பறவைக்கு இம்மிதக்கும் ஆற்றல் எங்கிருந்து வந்தது என்பதை கண்டறிய வேண்டும். இயற்கையை ஆராய்ந்தால் அனைத்து ஜீவராசிகளும் ஏதோ ஒரு பூடகமான சக்தியை பெற்றிருப்பதை காணலாம். மனிதனால் நீருக்குள் ஒரு சில மணி நேரங்களுக்கு மேல் உயிர் வாழ முடியாது. ஆனால் மீன் அங்கு உயிர் வாழ்கிறது. இவ்வாற்றல்கள் அனைத்தும் பூடகமான சக்திகளே அல்லவா? யோக சக்திகளில் 8 வகை உண்டு. அவற்றில் சில லஹிமா, இறகை விட லேசாகுவது, மகிமா, மலையை விட பெரிதாவது, பிராப்தி, விரும்பியதை அடைவது, ஈஷித்வா, மற்றொருவரை முற்றிலும் ஆட்கொள்வது, சூரிய ஒளியில் வேறொரு விதமான சக்தி உள்ளது. அதிலிருந்து பல பொருட்கள் வெளிவருகின்றன. பூடகமான சக்தி இருப்பதை ஒப்புக்கொண்டால் ஒழிய விஞ்ஞானிகளால் இவற்றை விளக்க முடியாது. அவர்கள் அர்த்தமற்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள். டாக்டர் சிங் கூறுகிறார், விஞ்ஞானிகள் சாமர்த்தியசாலிகள். தங்களது வாதத்தை நிரூபிக்க எதையும் கூறுவார்கள். ஆனால் உண்மையில் அதை நிரூபித்திருக்க மாட்டார்கள். உண்மையான விஞ்ஞானி எனில் அவன் மூல காரணத்தை கண்டறிய வேண்டும். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆம், மூல காரணத்தை கண்டு அறியாதவன் உண்மையான விஞ்ஞானத்தை பயில்பவன் அல்ல. டாக்டர் சிங் கேள்வி எழுப்புகிறார், அசிந்திய சக்தியை அறிவதென்பது நாள்தோறும் நம் சரீரம் மடிந்து கொண்டிருப்பதை உணர்வதா? ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆம். டாக்டர் சிங் கூறுகிறார், ஆனால் சராசரி மனிதன் தான் மடிந்து கொண்டிருப்பதை உணர்வதில்லையே. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், அது முட்டாள்தனம். ஒவ்வொரு கணமும் மனிதன் மடிந்து கொண்டுதான் இருக்கிறான். இருந்தாலும் நித்தியமாக வாழ்வேன் என்று எண்ணுகிறான். உண்மையில் பிறப்பிலேயே இறப்பும் ஆரம்பமாகிறது. ஆகவே மக்களின் இந்த இறப்பை தடுக்க வேண்டும் என்பதே எமது முடிவு. ஆனால் விஞ்ஞானிகளோ மரணத்தை துரிதப்படுத்துவதோடல்லாமல் அவர்களுக்கு வழங்கப்படும் ஆக்கப்பூர்வமான அறிவையும் நிராகரிக்கிறார்கள்.
ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் அத்தியாயம் 7 7வது காலை உலா என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.